காலத்தை வென்ற கதைகள் மீண்டும் உங்களுக்காக உங்கள் ஸ்டோரிஸ் வித் செல்வி சேனலில் உங்களுடன் தாமரை செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை மலைக்கள்ளன். வாருங்கள் கதையை தொடரலாம். இன்ஸ்பெக்டர் சொக்கேசர் தன்னையும் ரஹீமையும் மலைக்கல்லனையும் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்ட மேட்ர ரஹீம் கிட்ட சொல்றார். அதை கேட்டு சிரிச்சிட்டு அது அப்புறம் பார்க்கலாம், முதல்ல நீங்க கரடிமலைக்கு போங்க, அங்க மலைக்கல்லனோட ஆட்கள் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் மூட்டைகளை தருவாங்க, நீங்க சீக்கிரம் போங்க, மத்ததை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி அனுப்புறார் ரஹீம். கரடிமலையில இருந்து கூட்டிட்டு வந்த ஆட்கள் வேற யாரும் இல்ல, மலைக்கல்லன் கொன்னதா சொன்னவங்க தான். எல்லாருமே உயிரோட இருக்காங்க. எப்பவும் போல ராத்திரியில பூங்கோதை தூங்க போறதுக்கு முன்னாடி புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க, அங்க திருடன மாதிரி ஜன்னல் வழியா உள்ள வந்து ஒரு ஓரமா நின்னு பூங்கோதைய பாத்துக்கிட்டு நிக்கிறார் மலைக்கல்லன். தன்னை யாரோ பாக்குற மாதிரி பூங்கோதைக்கு தோணி திரும்பி பார்த்தா மலைக்கல்லன் ரொம்ப சந்தோஷமா நீங்களான்னு பூங்கோதை கேட்க, ஆமா நானே தான் அவர் சொல்றார். அவரை பார்த்ததுல சந்தோஷமா இருந்தாலும் அதை உடனே ஒத்துக்க முடியாது இல்லையா. இங்க எதுக்காக வந்தீங்கன்னு பூங்கோதை கேட்க, உன்னை பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்தேன்னு அவர் சொல்றார். அதுக்காக நேரங்காலம் கிடையாதா, நீங்க ரொம்ப மதிப்புக்கு உரியவர் நினைச்சேன்னு பூங்கோதை சொல்ல, அதுல என்ன சந்தேகம்னு அவர் கேட்கிறார். நட்ட நடு ராத்திரியில ஒரு பெண்ணோட படுக்கறைக்குள்ள வர்றதுதான் மதிப்பிற்குரிய காரியமானு அவங்க கேட்க, உன்னை காப்பாத்தினது கூட இது மாதிரியான ஒரு நட்ட நடு ராத்திரி தான்ங்கிறத மறந்துட்டியா பூங்கோதைன்னு அவரும் அவர் பங்குக்கு விட்டு கொடுக்காம கேட்டுட்டு, உன்னோட மானத்தையும் உயிரையும் காப்பாத்தின ஒரு பெரிய மனுஷனை இப்படித்தான் வரவேற்கிறதான்னு அவர் கிண்டலா கேட்கிறார். வர்ற முறையோட வந்தா தர்ற வரவேற்பு தப்பாதுன்னு பூங்கோதை சொல்றாங்க. எப்படி சீர்வரிசைகளோடையா? பூங்கோதை நீ இப்படி அறிவில்லாதவளா இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கலன்னு மலைக்கல்லன் சொல்ல, என்னன்னு அவங்க கேக்குறாங்க. பட்ட பகல்ல நான் பகிரங்கமா எப்படி வர முடியும், அதை நீ யோசிச்சு பாத்தியான்னு அவர் கேட்கிறார். உங்களுக்கு யார் இங்க வர சொன்னதுன்னு பூங்கோதை கேட்க, பழம் பழுத்தா வவ்வால வானா அழைக்கும்னு அவர் சொல்ல, அதுக்கு பூங்கோதை நிறுத்துங்க, பேசுனது போதும்னு சொல்ல, 2 பேரோட உள்ளமும் ஒன்றுபட்டுட்டா பேச்சே தேவையில்லதான்னு மலைக்கல்லன் சொல்ல, உடனே போயிடுங்க, இல்லைன்னா சத்தம் போட்டு எல்லாரையும் கூட்டிடுவேன்னு பூங்கோதை சொல்ல, ஐயோ எல்லாரையும் இப்போ கூப்பிட வேணாம், கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாம்னு அவர் சொல்ல பூங்கோதைக்கு ஒரே வெக்கமா இருக்கு. ஆனாலும் தனியா இருக்கிற பெண் கிட்ட இப்படி பேசினா அவங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க ரொம்ப பேசுறீங்கன்னு பூங்கோதை சொல்ல, அதுக்கு மேல அவங்களை கிண்டல் பண்ணாம, உன்னோட விருப்பப்படி உன்னோட அப்பாவை காப்பாத்தினேன், அதை பத்தி விசாரிச்சுட்டு போகலாம்னு வந்தேன், ஆனா அதை புரிஞ்சுக்காம நீ ஆத்திரப்பட்டு பேசிட்ட, நான் வர்றேன்னு சொல்லிட்டு மலைக்கல்லன் கிளம்ப பூங்கோதைக்கு மனசு கேட்கல. வந்தவரை இப்படி பேசிட்டோமேனு மனசு அடிச்சுக்க, வருத்தமா போறீங்களான்னு பூங்கோதை கேட்க, எனக்கு என்ன வருத்தம்னு அவர் கேட்கிறார். தான் ஏன் அப்படி பேசணுங்கிறதுக்கு காரணம் சொல்லலைனா எங்க அவர் தன்னை தப்பா நினைச்சுக்குவாரோன்னு அவசரமா, என்ன இருந்தாலும் இந்த நேரத்துல தனியா நான் ஒரு ஆணோட பேசிக்கிட்டே இருக்கிறது சரியா, நீங்களே சொல்லுங்கன்னு அவரையே துணைக்கி கூப்பிடுறாங்க பூங்கோதை. நான் சரின்னு சொல்லலையேன்னு அவரும் சொல்லிட்டு, பூங்கோதை நான் உன்னை உண்மையாவே காதலிக்கிறேன்னு சொல்ல, அப்படியா, அப்படின்னா நீங்க ஒன்னு செய்யணுமேனு கேட்க, சொல் என்னன்னாலும் செய்யறேன்னு அவர் சொல்ல, இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடுங்கன்னு சொல்ல, அதை கேட்டு சிரிக்கிறார் மலைக்கல்லன். சரி போறேன் பூங்கோதைன்னு சொல்லிட்டு கிளம்ப, நாளைக்கு விருந்துக்கு வருவீங்களான்னு பூங்கோதை ஆர்வமா கேட்க, நிச்சயமா வருவேன், ஆனா உன்ட கண்ணில் படமாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறார் மலைக்கல்லன். கேஸ் எல்லாம் முடிஞ்சு போக அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ரஹீம்க்கு நன்றி சொல்றார் இன்ஸ்பெக்டர். அதுக்கு ரஹீம், அது எல்லாம் வேணாம், எனக்காக நீங்க ஒரு உதவி செய்யுங்க, என்னோட நண்பன் மலைக்கல்லன் மேல போலீஸ் ரெக்கார்டுன்னு ரஹீம் ஆரம்பிக்க, அது எல்லாம் ரத்து ஆயிடுச்சு சார், அவரோட உதவினாலதான் எல்லா கேஸும் முடிஞ்சது, என்னோட உத்தியோகமும் நிலைச்சிருச்சு, மலைக்கல்லன் மேல எந்த கேஸும் கிடையாது, அவர் ஒரு சுதந்திர மனிதன் இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதை கேட்ட ரஹீம்க்கு பயங்கர சந்தோஷம். அப்ப இன்ஸ்பெக்டர் ரஹீம் கிட்ட விருந்துக்கு போலாமான்னு கேட்க, அதுக்கு ரஹீம் ஒரு நிபந்தனை, நம்ம ஃப்ரெண்ட் மலைக்கல்லன் பூங்கோதை அம்மா மேல ஆசைப்படுறான், நீங்க தான் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றார் ரஹீம். பூங்கோதைய மலைக்கல்லனுக்கா? மலைக்கல்லன் அவங்களுக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருந்தாலும் இத போய் எப்படி கேட்கறது, அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு இன்ஸ்பெக்டர் தயங்க, ஏன் சார் நல்லா இருக்காது, உங்களை நம்பி என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் சரின்னு சொன்னேன், நான் உங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன், நீங்க ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்களே, சரி விடுங்க நானே கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ரஹீம் விருந்துக்கு இன்ஸ்பெக்டரோட கிளம்புறார். விருந்து எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது. வந்தவங்களுக்காக பூங்கோதை பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. ரஹீம் சொக்கேசர் கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்ல, பூங்கோதையை மட்டும் விட்டுட்டு மத்த 4 பேரும் ரூம்குள்ள போறாங்க. ஆனா ஆர்வத்துல பூங்கோதை சளைச்சவங்களா மத்தவங்களுக்கு தெரியாம உள்ள நடக்கிறத வெளியே இருந்து கேக்குறாங்க பூங்கோதை. அப்ப ரஹீம், சாப்பாட்டுக்கு இல்லாட்டி கூட இந்த பாட்டு கேட்கறதுக்காகவாவது மலைக்கல்லன் வந்து இருக்கலாம்னு சொல்ல, ஆமாங்க அவர் எங்களுக்கு செஞ்சிருக்கிற உதவி கொஞ்ச நஞ்சல்லன்னு சொல்றார் சொக்கேசர். ஆமாங்க எங்க குடும்பத்தையே அவர் காப்பாத்தி இருக்கார், அவர் செஞ்சு இருக்கிற உதவிக்கு அவருக்கு திரும்பி நாங்க என்ன உதவி செய்ய முடியும்னு காமாட்சி அம்மா சொல்றாங்க. நீங்க நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு ரஹீம் சொல்லிட்டு, அவருக்கு இஷ்டப்பட்டதை நீங்க செய்வீங்களா சொல்லுங்கன்னு பொடி வச்சு கேட்கிறார் ரஹீம். அது என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க, தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றார் சொக்கேசர். அப்ப என்னோட ஃப்ரெண்ட் மலைக்கல்லனுக்கு உங்க பொண்ணு பூங்கோதை அம்மாளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடுங்க, அது போதும்னு ரஹீம் சொல்றார். இதுக்கு சொக்கேசரும் காமாட்சி அம்மாளும் சம்மதிப்பாங்களா?
தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.